தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். அண்மை செய்தி, 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்கவில் இணைந்தனர். இந்த நிலையில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள 5 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதில் தர தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலர், முதல்வர் விஜய்க்கு ஐகோர்ட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதில் தர தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலர், முதல்வர் விஜய் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் விவரம். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டார். சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதியில் போட்டியிட்டார். அதில் திருச்சி கிழக்கு தொகுதி ராஜினாமா செய்திருந்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ எஸ்.கே. ஆகியோரும் ராஜினாமா செய்திருந்தார்கள். இதே போல மேலும் 2 தொகுதியிலும் ராஜினாமா செய்யப்பட்டன. அந்த 7 ராஜினாமா செய்யப்பட்ட தொகுதிகளில் 5 தொகுதியில், இந்த மேற்கண்ட 5 தொகுதிகளில் அந்த வெற்றி பெற்றை எதிர்த்து, குறிப்பாக முதலமைச்சர் விஜய், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், எஸ்.கே. உள்ளிட்ட அந்த 5 பேரின் வெற்றி எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. எனவே இவர் வெற்றி எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. எனவே இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த பொதுநல வழக்கு மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருண்முரு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கில் தங்களை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என வேட்பாளர்கள் கோரிக்கை முன்னிப்பது உண்டு. ஆனால் இடைத்தேர்தலை நடத்தி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த பின் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்து வேட்பாளராக வெற்றி பெற்றவராக நீதிமன்றம் அறிவித்து விட்டால் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதி என்ற நிலை ஏற்படும் என்பதால் இந்த வழக்கு, தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை சம்பந்தப்பட்ட அந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே 1967 முதல் 2018ஆம் ஆண்டு வரை உள்ள பல்வேறு உத்தரவை பிறப்பித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கக்கூடாது என்று வாதிடப்பட்டது. தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு வரப்பெறவில்லை. அதனால் இந்த வழக்கில் நிலைப்பாட்டை தெரிவிக்க இயலாது என்று தெரிவித்தனர். அது மட்டும் அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் வாதிடும் பொழுது தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டனர். அவர் ராஜினாமா செய்யும் பொழுது எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை. அதன் பிறகுதான் இந்த வழக்கு எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். அதே போன்று முதலமைச்சர் தரப்பில் தெரிவிக்கும் பொழுது இந்த வழக்கில் குறிப்பிட்டுள்ள தொகுதியில் வாக்காளராக இல்லாத ஒரு மனுதாரர் ஒருவர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அவ்வாறு தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை. இடைத்தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க என்று வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பிலும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை இந்த காலை தீர்ப்பை தள்ளி வைத்திருந்தனர். தற்போது தீர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அந்த தீர்ப்பில் ஜனநாயக நடைமுறையில் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில்
மனுதாரின் அடிப்படை உரிமை குறித்த கேள்வி பொருந்தாது. ஆனால் தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது என்பது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கும் சூழல் உருவாகும். எனவே இந்த வழக்கு முடிவு வரை இதில் எந்த முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் உள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இது அரசியல் சாசன பிரச்சனை எழும் என்றும் குறிப்பிட்டார்கள். தேர்தல் வழக்கில் தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய வேண்டியதில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அரசு, தமிழக சட்டப்பேரவை செயலாளர், முதலமைச்சர் விஜய், எம்எல்ஏக்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், எஸ் கே சுப்பியா ஆகிய உள்ளிட்ட அனைவரும் இந்த வழக்கை 3 வார காலத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறி இந்த வழக்கின் விசாரணை ஜூலை 31ஆம் தேதிக்கு தெரிவித்துள்ளனர். அதுவரைக்கும் இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்தும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.